ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் வாட்டர், தண்ணீரின் மர்மம். இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா தண்ணீரின் ரகசியம். இதை குறித்து பார்க்கலாங்க. எலிஷா கிட்ட ஒருவர் வராரு. அவருக்கு குஷ்டரோகி. எலிஷா உடனே சொல்கிறார், நீங்கள் போகிற வழியில் யோர்தான் நதி இருக்குது, அந்த தண்ணீரில் நீங்கள் மூழ்கி எழுந்தீங்கன்னா நீங்கள் சுகமாயிடுவீங்கன்னு. அப்போ அந்த தண்ணீரில் அதே போல் அங்கே சுகமாகுது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டதுனுமே முதலாவது நம்ம செய்ய வேண்டியது தண்ணீரால் நம்ம பிறக்கணும். அதனால தான் நம்ம தண்ணீரால் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஏங்க ஒரு குருடன் பார்வை வேணும், அதனால் இயேசு ஆண்டவர் என்ன பண்ணார், கீழே இருக்கிற மண்ணை எடுத்து பிசைஞ்சு, அவர் எச்சால துப்பி பிசைஞ்சு அந்த கண்ணில் அதை பூசிட்டு அங்கே போய் தண்ணீரால் உன் முகத்தை கழுவுன்றாரு. அந்த தண்ணீரால் அவன் கழுவுனதுனுமே அவனுக்கு அந்த பார்வை வருது. இன்றைக்கி நம்மளும் அதே தான் சொல்கிறோம், ஆண்டவரே உன்னுடைய ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் என்னை கழுவுன்னு. எப்படி சொல்லலாம்? ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் ரத்தக்கரை அப்படியே மேலே இருக்கும் இல்லையா? அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, அவர் ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் நாம் ஜெயித்து வெளியே வந்துட்டோன்னு. அப்போது நிறைய மர்மம் இருக்குதுங்க. அது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். பூமிக்கு கர்ப்பப்பை இருக்குது, த earth as a worm. அதே போல் ஆவின் மண்டலத்துக்கும் கர்ப்பப்பை இருக்குது. 1 கொரிந்தியர் 2:7 நீ பார்த்தீங்கன்னா, உலகத்தின் ஞானம் ஒன்றுமே இல்லை, அது அற்றுதான் இருக்குது. ஆனால் ரகசியமானது தேவன் ஞானம் ஒன்று இருக்குதான், அது மறைந்து இருக்குதான். அது எங்கே இருக்குது? 66 புஸ்தகம் இருக்குதுங்க நம்ம பைபிளில். அதில் மிஸ்ட்ரிஸ் இருக்குது, மறைஞ்சு இருக்குது சில காரியங்களும். அதனால தான் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது நம்மளுடைய தேவன். மோசைக்கு செய்த அற்புதம் தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு செய்வார். ஏன் இன்னைக்கு நடக்கலையா? அவர் நாளைக்கும் செய்வார். என் தேவன் மாறாதவர் அவர். அதனால தான் நீங்கள் தேவனை எப்படியாப்பட்டவர்னா, அவர் சிருஷ்டிகர், த காட்ஸ் கிரியேட்டர் அண்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு ஃபேஸ்புக்கு ஒருத்த படைக்கிறான்னா, ஃபேஸ்புக்கு ஒருத்த உருவாக்குறான்னா, அந்த ஃபேஸ்புக்கு அவன் தகப்பனாக இருப்பான், அவன் தான் அதுக்கு தெய்வமாக இருப்பான். இன்றைக்கி உன்னையும் என்னையும் படித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தகப்பன் யார்? இயேசு தான். அதனால் நம்முடைய ஆதாரம் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 1:20 நீ பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணீரை வெளியிலே கொண்டு வர சொன்னார். த காட் டோல் த வாட்டர் டு பிரிங் ஃபோர்த் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் 70% அதிகமாக இருக்குது. த earth is 70% ஆஃப் வாட்டர். அதனால தான் இந்த பூமிக்கு தண்ணீர் இருக்குது பாருங்கள், இந்த பூமிக்கு கர்ப்பப்பை இருக்குது பாருங்கள், அந்த கர்ப்பப்பை வேறு எதுவும் இல்லைங்க, தண்ணீர் தான். த வாட்டர் இஸ் தி வார்ம் ஆஃப் earth அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கள், கேப்ரியல் என்ற ஒரு தூதன் மரியாளை சந்திக்கும் போது, மரியாள் பயப்படும் போது தூதன் சொல்கிறான், பயப்படாதே மரியாளே, நீ கர்ப்பவதி ஆகுவேன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறான், மரியாள் சொல்கிறாங்க, நான் புருஷன் அறியனே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், அப்போது நீ மேசையை பெற்று எடுப்பேன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல பாருங்கள், ஒரு குழந்தை ஒரு அம்மா வயிற்றில் இருந்தால் கூட அது தண்ணீரால் தான் சுற்றி இருக்குது. இந்த ஆதியாகமம் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பூமி தண்ணீரால் நிறைந்தது. பூமி ஃபுல்லாகவே எதில் நிறைந்திருந்ததுதான்? தண்ணீரால். அதனால தான் தண்ணீருக்கு முன்னவே ஆவியானவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவர் தண்ணீருக்கு மேலே அசையாடி கொண்டு இருந்தார்னு வசனம் சொல்லுது. அந்த அசையாடி கொண்டு இருந்தார் இல்லையா, மூவிங்கில் இருந்தார் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஹீப்ரூவில் ராக் ஆஃப், கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ன்னு சொல்லப்படுது. முழுமையான ஒரு ரிலாக்ஸாக அந்த இடத்துல. இந்த உலகம் இந்த பூமியை என்ன சொல்லுது? இது பூமியின் தாய் அப்படின்னு சொல்லுது. ஏன் சொல்லுது அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆவியானவர் இந்த பூமியின் மேலே அசையாடி கொண்டு இருந்தார். பூமிக்கு கீழே தண்ணீர் இருக்குது, ஆதியாகமம் 1:20 சொல்லுது. பூமிக்கு மேலேயும் என்ன இருக்குது? தண்ணீர் இருக்குது. ஏன் கீழேயும் தண்ணி மேலேயும் தண்ணினா, அது பரலோகத்துக்கு இணைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பரலோகத்துக்கு இணைக்கப்படுகிறதா அது இருக்குதுன்ட்டு தெளிவாக சொல்லுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னே கிறிஸ்டல் சி அப்படின்னு ஒன்று இருக்குது. வெளிப்படுதல் 4:6 சொல்லப்படுது. படிக கடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குமா அந்த தண்ணி. அப்போது அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னே ஒரு பெரிய கடல் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வா, உனக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதி நான் ஓட பண்ணுவேன்னு. அந்த ஜீவ தண்ணீர் பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீரும்
மேலே இருக்கிற ஆகாயத்தில் இருக்கிற அந்த தண்ணீரும் ரெண்டுமே சேம். அதனால தான் அந்த ஜீவ தண்ணீர் இயேசு சொல்கிறாரு, நமக்குள்ளே அதை வச்சுருக்கிறாரு. பாருங்கள், பைபிள் சொல்லுது நமக்கு 3 சாட்சி, பரலோகத்தில் 3 சாட்சி இருக்குதான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 7-8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியிலையும் 3 சாட்சிகள் இருக்குதான், நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குதான். தண்ணீர், ரத்தம், ஆவி. தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணீர் உருவாக்குனது தேவன். அதனால தான் தண்ணீர் மேலே ஒரு அசையாடி கொண்டு இருந்தார். அடுத்து ரத்தம், பிளட். அதனால தான் பூமி அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அடிக்கப்பட்டாச்சு. லேவியராம் புஸ்தகத்தில் சொல்லுது, ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குதுன்ட்டு. அப்போது த பிளட் கேரிஸ் ஆல் யுவர் ஆன்சர்ஸ். உனக்குள்ளே இருக்கிற ரத்தம் இயேசுவின் ஜீவன் இருக்குதான். அப்போ ரத்தத்தில் தான் உனக்கு எல்லாமே பதில் இருக்குதுன்ட்டு அந்த இடத்துல சொல்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தண்ணீரிலிருந்து தான் எல்லாமே வந்துச்சான். நீங்கள் நினச்சிருக்கிறீங்க பறவைகள் இருக்குது இல்லையா, மிருக ஜீவன்களாம், இதெல்லாம் பூமியிலேருந்து வந்துச்சு. இல்லைங்க, எல்லாமே தண்ணீர்லேருந்து தான் வந்துச்சுன்ட்டு நம்ம இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரை கிரவுண்ட் இருக்குது இல்லையா, தண்ணி இல்லாதது இந்த பூமி மேலே நம்ம நடக்கிறோம். ஆனால் கீழே என்ன இருக்குது? தண்ணி. ஏன்னா அந்த தண்ணி தான் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் பூமிக்கு ஒரு கர்ப்பப்பை இருக்குது, அது வேறு எதுவும் இல்லை, தண்ணீர். நம்ம எதை போட்டாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 21 பார்த்தீங்கன்னா, பறவை நம்மளை மண்ணுனால் எடுத்து படித்தாங்க ஆண்டவர், மண்ணுனால். பறவைங்களை அப்படி படிக்கல ஆண்டவர். சர்டன் கிரியேச்சர்ஸ், சில இந்த கிரியேச்சர்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தானாக வந்தது. ஆனால் ஆண்டவர் சில பறவைகளும் சில மிருகங்களும் எதில் படைத்தாராம்? தண்ணீரால் படித்தாராம். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில மிருக ஜீவனுங்களும் தண்ணீரால் வந்தது, சில மிருக ஜீவனுங்களும் பூமியில் தானாக உருவாக்கப்பட்டது. அப்போ எது உயர்ந்தது? தானாக உருவாக்கப்பட்டதா இல்லை தண்ணீரால் தேவன் உருவாக்கப்பட்டதா? நான் சொல்கிறேங்க, தண்ணீரால் உருவாக்கப்பட்டது தான். அதனால தான் 26வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதன் முதலில் ஆதிக்கம் எது தெரியுங்களாங்க? பூமி கிடையாது, தண்ணீர். நீங்கள் அதில் பாருங்கள், த ஃபர்ஸ்ட் டொமினியன் ஆஃப் மேன் இஸ் வாட்டர் அப்படின்னு இருக்கும். அதனால தான் இயேசு தண்ணீர் மேலே நடந்து வந்தார். அப்போது சீஷரங்கள்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா தண்ணீர் மேலே நடந்து வருகிறது இயேசு. அவர் அந்த தண்ணீரை ஆளுகை செய்கிறவராக இருந்தார். அதனால தான் பேதுரு முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படலை. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறாரு, வாங்க போகலாம் கடலுக்கு மீன் பிடிக்கணும் போது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படலை, நாங்கள் வலையை அலசி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வா படகுல ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு போகிறார். இந்த இடத்துல வலையை வீசுன்றார், நெட்டை போடுன்றார் மீன் பிடிக்க. அப்போது பேதர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, ஏற்கனவே முழுது இந்த இடத்துல நான் போட்டிருந்தோம், ஒரு மீன் அகப்படலை. ஆண்டவர் சொன்னார்ன்ட்டு உடனே போட்டதுனுமே கடலில் இருக்கிற மீன் தானாக அந்த நெட்டில் அதே ஜம்பாகி விழுந்துச்சான். ஏன் விழுந்துச்சு அப்படின்னா, தண்ணீர் ஆளுகை செய்கிற ஒரு இயேசு. அப்போ உள்ளே இருக்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். அதனால தான் பக்கத்தில் இருக்கிற, ஏன்னா மீன் அதிகமாக வந்துருச்சு, பெரிய பெரிய மீனுங்க. இப்போது வலையை கிழிக்கத்தக்க மீன்கள் வந்ததுனால பக்கத்தில் இருக்கிற போட்டுங்க அவங்களுக்கும் மீன் கிடைக்கல. அவங்களை கூப்பிட்டு இந்த மீன்களை வாரி அந்த போட்டில் போட்டு ஏன்னா எடுத்துன்னு போனாங்களாம். ஏன்னா திரளான மீன்களும் ஆண்டவர் கொடுத்தாராம். அப்போ இதிலே தெரியுது பாருங்கள், அந்த தண்ணீருங்களை அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி மெஜாரிட்டி பீப்புள், பெரும்பாலும் உள்ள ஜனங்களுக்கு பிரச்சனை வர்றதே எதுலன்னு தெரியுங்களா? கடல் தண்ணீரால் தான். அதனால தான் அன்கிளீன் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட் இதெல்லாம் எங்கேருந்து வருது? அசுத்தாவிங்கெல்லாம் தண்ணீரால் தான் வருது. ஏன்னா பூமிக்கு ஒரு கர்ப்பப்பை இருக்குது, அந்த கர்ப்பப்பை வருது இல்லை தண்ணீர். அதனால தான் சாத்தான் இந்த பூமியை கட்டுப்படுத்த பார்க்குறான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பறவைகள் எதுலேருந்து வந்துச்சு? தண்ணீரால் வந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், பறவைங்களை மேலே பறக்குது, காற்றில் தானே பறக்குது. கரெக்டாங்க. உங்கள் நீங்கள் ஃபிசிக்கல் ஐஸாக உங்கள் மாம்ச கண்கள் நீங்கள் பார்க்குற வரைக்கும் அந்த பறவை காற்றில் தான் பறக்குது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக அந்த பறவை காற்றில் பறக்கலைங்க. கீழேயும் தண்ணி இருக்குது இல்லையா, ஆகாயத்துலேயும் தண்ணி இருக்குது இல்லையா மேலே. அந்த மேலே இருக்கிற தண்ணீரால் தான் அந்த பறவைங்களை பறக்குதான். ஏன் அந்த பறவைங்களை மேலே பறக்கும்போது தான் தண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா தண்ணீரால் தான் வந்துச்சு அந்த பறவை. அங்கேயே ஸ்விம்மிங் பண்ணுதான், அங்கேயே அது பெல்ட்டி அடிக்குதான் அந்த பறவைங்களும். அதுதான் இங்கே சொல்லப்படுதுங்க. அப்போது பூமிக்கு எல்லாரும் உலகம் அப்படி சொல்கிறாங்க, இது பூமியின் தாய்.
கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஏன் பூமியின் தாய் எதை போட்டாலும் ப்ரொடியூஸ் பண்ணும், அது உற்பத்தி செய்யுமா. பூமிக்கு தண்ணி இருக்கிறதுனால அது கன்சீவ் ஆகுது. எது நீ விதை போட்டாலும் அது முளைக்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 6 பார்த்தீங்கன்னா, மனிதன் மட்டும் உருவானன்னு சொல்லப்படலைங்க. த மேன் வாஸ் ஒன்லி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது மண்ணினால் வந்துட்டான் மனுஷன் கிடையாது, மனுஷன் தண்ணீரால் தான் வந்தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு அம்மா வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறான்னு வச்சுங்க. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே அம்மா வயிற்றுக்குள்ளே தண்ணீரால் சுற்றி இருக்குது அந்த குழந்தை. அப்போ குழந்தை உள்ளே இருக்கும்போது தண்ணிக்குள்ளே அது ஸ்விம்மிங் பண்ணுது. அதனால தான் பிறந்து வெளியே வரும்போது, ஒரு அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது தண்ணீரால் ரத்தத்தால் அது வெளியே வருது. அப்போ நம்மளும் எதனால் வந்திருக்கிறோம், தண்ணீரால் தான் வந்திருக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 40 பார்த்தீங்கன்னா, ஹெவன்லி பாடிஸ் அண்ட் ஹர்த்லி பாடிஸ்ன்னு இருக்குது. சில பரலோகத்தில் சில உடல்கள் இருக்குது, பூமியில் சில உடல்கள் இருக்குது. இப்போ உன்னதத்தில் நம்ம கிறிஸ்துவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவருடைய மடியில் நம்ம உட்காந்து இருக்கிறோம். இங்கே நம்ம உட்காந்து இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம், கிடையாதுங்க. நம்ம இங்கே இருக்கிறோம், பரலோகத்தில் பிதாவின் வலது பசில் இயேசுவோட மடியில் நம்ம உட்காந்து கொண்டு இருக்கிறோம். அங்கேயும் சில ஹெவன்லி பாடிஸ் நம்மளை போல் இருக்குதாங்க. அதனால தான் எபேசியர் 6:12 சொல்லுது, நம்மளுக்கு மாம்சத்தினாலே ரத்தத்தினாலே போராட்டம் இல்லை, பொல்லாத ஆவிகளோடு தான் நமக்கு போராட்டம். அதனால தான் சங்கீதம் 121 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தனே வந்தீங்கன்னாக்கா, சூரியனும் பகலில் ஒன்று சேதப்படுத்தாது, நிலாவும் ராத்திரியில் ஒன்று சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் சூரியன் சந்திரன் ஆண்டவர் சேதப்படுத்தாது சொல்கிறார்? அங்கேருந்து ஆயுதங்கள் வருது. ஏன்னா த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா, த பிரின்ஸ் ஆஃப் பவர் வந்து மேலே இருக்குது. அப்போ மேலே இருக்கிற இடத்துல தான் பிசாஸ் அங்கே இருக்கிற, அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அதனால தானே ஒருத்தனுக்கு பிசாஸ் பிடிச்சிட்டு இருக்கும்போது இயேசு வந்து அந்த கரையில் அந்த இறங்கும்போது, அந்த கப்பல் விட்டு இறங்கும்போது உடனே ஓடி வந்து இயேசுவை பணிந்து கொண்டு, உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்குது. இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. என் பேர் லேகியோன் அப்படின்னா 6000 ஆவி உள்ளே இருக்குது. அப்போ அவன் பிசாசு வேண்டிக் கொள்கிறான், என் டைம் இன்னும் வரல, என்னை இந்த பன்றி கூட்டத்தோடு என்னை அனுப்பிடு, நான் போயிடும் போது இயேசு கிறிஸ்து போக சொல்கிறாரு. அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போய் அந்த பன்றிகள் எதில் விழுந்து செத்துச்சு, தண்ணீரில் விழுந்து தான் செத்துச்சு. அதனால தான் தண்ணீர், ஏன்னா தண்ணீரில் தான் எல்லாமே உற்பத்தி ஆனது. பூமியில் நாம் இருக்கிறோம், ஆனால் அதில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இயேசுவை ஒரு பரிசேர், ஒரு பெரிய ஆள் வந்து இயேசுவை மீட் பண்ணும்போது, நானும் ரட்சிக்கப்படணும், நானும் பரலோகத்தில் தேவன் கிட்டே போகணும், நான் என்ன செய்யட்டும்னு. இயேசு கிறிஸ்து யோவான் 3:5 தெளிவாய் சொல்கிறார், ஒருவன் தண்ணீரால் பிறவிட்டால் அவன் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போது எதில் பிறக்கணும்? தண்ணீரால். ஏன்? நம்ம ஏற்கனவே தண்ணீரால் தான் பிறந்திருக்கிறோம், பாவம் செய்ததுனால மற்று போயிட்டோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் தண்ணீரால் நீங்கள் பிறக்கணுன்ட்டு பேப்டிசம்னு ஒன்று கொடுத்தாரு. அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க, உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு எதில் கொடுக்க சொல்கிறார்? ஞானஸ்தானம். தண்ணீரால் என் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்கிறாரு. அந்த தண்ணீரால் கொடுக்குற ஞானஸ்தானம் எது சிம்பிள் அப்படின்னாக்கா, நியூ பிகினிங் ஃப்ரம் காட், தேவனிடத்துலேருந்து ஒரு புதிய துவக்கம் நம்மளுக்கு. அதனால தான் தண்ணீர் வந்து நம்மளை சுத்திகரிக்குது, நம்மளை சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளைகளை நம்மளுக்கு வெளிப்படுத்துது. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பின் கூடாரம், தேவாலயம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணுன்னாக்கா ஃபஸ்ட்டு பிரகாரத்துலேருந்து வெளியிருந்து உள்ளே வரணும். அப்போது பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி இருக்கும், வெங்கல தொட்டி, அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணீரால் கழுவிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும், இல்லைன்னா ஆண்டவர் அடிச்சிருவார். அப்போது ஒரு தண்ணீர் நம்மளை சுத்திகரிக்குது, நம்மளை பரிசுத்தமாக்கி காட்டுது. அதனால தான் 38 வருஷமாக ஒரு முழுவன் வந்து பார்த்திங்கன்னா பெத்தஸ்தா குலத்தில் இருக்கிறான். அப்போ அவன் எதுக்காக காத்து கொண்டு இருக்கிறான்னா, ஒரு தூதன் வருவான், தண்ணீரை கழுகுவான், நம்ம விழுந்துட்டோன்னா நான் விழுந்துட்டேன்னா சுகமாயிடுவேன்னு. தண்ணீரில் என்ன இருக்குது? சுகம் இருக்குதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்னன்றாங்க, இப்போ நான் ஒரு பிசாசை நான் ஓட்டின்னு இருக்கிறேன், தண்ணீர் சர்ச்சில் நான் ப்ரேயர் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணீர் எடுத்து அடிச்சாக்கா பிசாசு ஓடுது. ஒருத்தனா நீ யோசிப்பான், தண்ணீரில் தான் இவர் பிசாசை ஓட்டுறாரு, அப்போது தண்ணீரில் ஏற்கனவே மெர்மைட் ஸ்பிரிட் இருக்குது, தண்ணீர் தான் அசுத்தாவிங்கள் இருக்குது, அப்போ அசுத்தாவிங்களை கண்ட்ரோல் பண்ண இந்த தண்ணீரை வச்சு இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, அப்போ இவர்கிட்டே அசுத்தாவி இருக்குது. கிடையாதுங்க. இன்றைக்கி முட்டாளான விஷயங்கள் அதுதான் நடக்குது. ஜனங்களுக்கு வேதத்தை வாசிக்கவும் வருதில்லை, சில நேரம் வெளிப்பாடும் தெரிகிறதில்ல. பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு பெத்தஸ்தா குளம் இருந்துச்சுல, அந்த மாதிரி நான் என்னுடைய சபையில் வெளியே அந்த மாதிரி கட்டி வச்சு இந்த தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருந்தா, எவ்ரி வீக் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தண்ணியில் சுகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்து குதிச்சிருப்பாங்க. அப்போ குதிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லியிருப்பான், ஐயோ மெரைன் ஸ்பிரிட் இருக்குது, மெர்மைடு ஸ்பிரிட் இருக்குது, டீமோன்ஸ் இருக்குது, சாத்தான் உள்ளே இருக்கிறான், அதனால தான் சாத்தானே சுகமாக்குறான். நான் கேட்குறேன், சாத்தானால் எப்படிங்க இன்னொரு சாத்தானை துரத்த முடியும்? சாத்தானால் எப்படிங்க இன்னொரு சாத்தானை வந்து மனுஷங்களை சுகமாக்க முடியும்? கிடையாதுங்க. இயேசுனால மட்டும்தான். ஏன்னா
ஏன்னா இயேசு தான் தண்ணீரை படித்தது. அதனால தான் அவன் அந்த தண்ணிக்குள்ளே தான் நம்ம எல்லாம் வந்தோம். அதனால தான் தண்ணியை அவன் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். பாருங்கள், இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து ஜபம் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சுகமாக்குறதுக்கு. உடனே பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், தண்ணீர்லாம் நீ சுகமாகட்ட, தண்ணீருக்குள்ளே மெரைன் ஸ்பிரிட் இருக்குது, அசுத்தாவி இருக்குது. அப்போ அசுத்தாவி ஒன்று சுகமாக்கணுமா? தண்ணியெல்லாம் குடிக்காது. ஃபோலிஷ் இது பெரிய முட்டாள். ஏன் ஆண்டவரே சொல்கிறார், நீங்கள் சில நேரத்தில் சர்பம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க உங்கள் கனவுல இல்லை உங்கள் தரிசனத்தில், அந்த சர்பத்தை பார்த்து தைரியமாக இருக்கிறீங்கனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே ஒரு ஊழியக்காரருக்கு, வெளிப்பாடு இல்லாத ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பாம்பு பார்த்தேன், அந்த பாம்பு பார்த்து நான் நிற்கிற மாதிரி கண்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஒரு தலைமையில் கை வச்சு கட்டு ஓடிப்பார். உண்மையாகவே இது பைத்தியக்காரதனம். ஏன்னா சில நேரத்தில் பாம்பை நீ பார்க்குற தைரியமாக இருக்கிற, அதை துரத்துற, அதை அடிக்கிறன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசீர்வாதம் உள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் நிறைய ஊழியக்காரங்கிட்ட வெளிப்பாடு இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தே சொல்கிறாரு, சீசரங்களை சுற்றி உக்கார்ந்து சர்பமானது போல் ஞானமாக இருங்கன்றார் ஆண்டவர். ஒரு சர்பத்தை ஒப்பிட்டு சொல்கிறார் ஆண்டவர், ஞானமாக இருன்னு சொல்லி. அதனால தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செய்த அற்புதம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பகுதியில், இந்த தண்ணி இருக்கிற பகுதியில் தான் நிறைய அற்புதங்கள். அதனால தானே ஒருத்தனுக்கு பார்வை இல்லாதவனுக்கு மண் எடுத்து எச்ச துப்பி பிசைஞ்சு மறுபடியும் அவன் கண்ணில் அந்த மண்ணை பூசிட்டு போய் தண்ணீரால் கழுவ சொல்கிறாரு. உடனே அவனுக்கு பார்வை வருது. எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள். ஏங்க சீசர்களோடு அவர் படகுல போயின்னு இருக்கும்போது காற்றும் புயலை வீசுது, தண்ணி வந்து மோதுது, படகு உடைஞ்சி தண்ணி எல்லாம் நிரப்பப்பட்டதுமே எல்லாருமே சாக போகிறேன்னு கதறும் போது இயேசு ஆனவர் அவர் தூங்கி கொண்டிருக்கிறது போல் தலையானி வச்சுருந்து அவர் நித்திரை அடைந்து வந்தார். ஆனால் தூங்கி கொண்டிருக்கிறது போல் நடித்தார். அந்த இடத்துல வந்து உடனே காற்று கடலை பார்த்து அமைதியெல்லாம் இருனார். எல்லாம் சைலண்ட் ஆகிடுச்சு. அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். காற்றும் கடல் எல்லாமே இவருக்கு கீழ்ப்படிது. அதுக்காக தண்ணீருக்குள்ளே மெர்மைட் ஸ்பிரிட் இருக்குது, அதனால தான் இவர் பிசாசின் மகன் இல்லையா, அதனால தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா இயேசு அங்கே அற்புதம் செய்யும்போது அவர் என்ன சொல்லிட்டாங்க, பிசாசின் மகன், பிசாசை தான் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிண்டல் அடித்தாங்க. நான் சொல்லிட்டுங்களாங்க, இயேசு தான் தண்ணீரை படித்தது. அப்போ பிசாசு தண்ணிக்குள்ளே இருக்கிறான் இல்லைங்க, தண்ணீரை அவன் ஆளுகை செய்யணும்னு அவன் எல்லாரும் ஏமாற்றி வச்சுருக்கிறான். அதனால தான் மனுஷன் வந்து ஒரு 3 விஷயத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் ஆளுகை செய்யணும். 1 கடல் தண்ணீர், 2வது காற்று, 3வது பூமி. ஏன்னாக்கா இந்த 3 இடத்துல தான் பிசாசு இருக்கிறான், மறைஞ்சு இருக்கிறான். எப்படிங்க நான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னாக்கா பரிசுத்த ஆவியானோட வல்லமையினால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் உடம்புல மெடிசன் சீக்கிரமாக வேலை செய்யணும். மாத்திரை சாப்பிட்டா சீக்கிரமாக வேலை செய்யுமா? கிடையாது. உங்களுடைய நரம்பில் இன்ஜெக்ஷன் போட்டாங்கனாக்கா சீக்கிரமாக நீ குணமாவ. அது போல் தான். ஏன் நரம்புலன்னா நரம்புக்குள்ளேனா ஓடுது தண்ணி, ரத்தம் ஓடுது, அதனால தான் உடனே அது என்ன ஆகுது, சுகமாகுது. அதே போல் தாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏதாவது வியாதி இருக்குதா, நைட்டில் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குதா, ரொம்ப கஷ்டங்கள் இருக்குதா, சில நேரம் டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தா நெகட்டிவ், எனக்கு இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா பாசிட்டிவ், இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. சில பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனாலே பயம், ஏதாவது சொல்லிடுவாங்க எனக்கு இந்த நோவுக்குது அந்த நோவுக்குதுன்னு. ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், நம்மலாம் தண்ணீர்லேருந்து வந்தோம். தண்ணீர்லேருந்து வந்ததுனால நீங்கள் தண்ணீர் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து, இயேசுவே இது உம்முடைய ரத்தம், இந்த தண்ணீருக்குள்ளே உம்முடைய சுகம் இருக்குது, இந்த தண்ணீருக்குள்ளே உம்முடைய ஆரோக்கியம் இருக்குது, நான் குடிக்கும்போது நான் சுகமாயிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி குடித்து பாருங்கள். ஒருவேளை இந்த மெசேஜ் கேட்டுன்னு இருக்கிறீங்களா, இப்போவே அதை செய்து பாருங்கள். நிச்சயமாக 7 டைம்ஸ் சொல்லுங்கள், இந்த தண்ணீருக்குள்ளே சுகம் இருக்குது இயேசுவின் நாமத்தினால, இந்த தண்ணீருக்குள்ளே சுகமாக இருக்குது இயேசுவின் நாமத்தினால. நீ குடிச்சிட்டதுனவே நீங்கள் சுகமாவீங்க. ஒருவேளை அப்படி சுகமாயிட்டீங்கன்னாக்கா, விசுவாசத்தில் நீங்கள் செய்து சுகமாயிட்டீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள், சீசர்களுடைய காலில் தண்ணீரால் கழுவினாராம். தண்ணீருக்கு சில மிஸ்ட்ரிஸ் இருக்குதுங்க, இன்னும் பெரிய பெரிய ரகசியங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறேன், இது வரைக்கும் போதும். தண்ணீரால் தான் நம்ம எல்லாம் வந்தோம், பறவைகள் தண்ணீரால். அப்போது மண்ணினால் எடுத்து மண் எதுக்குள்ளே உற்பத்தி ஆகும், தண்ணீர். ஏன்னா மண்ணுக்குள்ளே எது இருக்குது, கீழே தண்ணீர் இருக்குது. அதனால தான் நம்ம பிறக்கும் போதே அம்மா வயிற்றுக்குள்ளே சுற்றி தண்ணீரால் சுற்றி தான் நம்ம உள்ளே இருக்கிறோம். அதனால தான் 2 வயசு குழந்தை 1 வயசு குழந்தை தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த குழந்தை தண்ணியில் மிதக்கும். ஆனால் அதே ஒரு 9 வயசு 10 வயசு உள்ள ஒரு குழந்தை அப்படி தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா
தண்ணியில் முழுகிறோம். ஏன்னா பயம், ஐயோ தண்ணியில் நம்ம சாக போகிறோம். ஆனால் 2 வயசு குழந்தைக்கு பயம் இருக்காது, தண்ணியில் போட்டால் மேலேயே மிதங்கும் அது. ஏன்னா நம்ம தண்ணீரால் பிறந்து வந்திருக்கிறோம். நம்ம தண்ணீர் ஆளுகை செய்கிற மக்களாக இருக்கணுங்க. மெர்மைன் ஸ்பிரிட்க்கு தண்ணியில் தான் அசுத்தாவி இருக்குது, தண்ணியில் தான் மெரைன் ஸ்பிரிட் இருக்குது, தண்ணியில் தான் இந்த மாதிரி அன்க்ளீன் ஸ்பிரிட்டெல்லாம் இருக்குது, தண்ணியில் தான் ஈவல் ஸ்பிரிட்டெல்லாம் இருக்குது. பயந்து இருக்காதீங்க, தண்ணியை ஆளுகை செய்கிற மக்களாக மாறுங்க. இயேசுவானவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம அப்பா உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருங்க. அவரே தேடுங்க, அவர் உன்னை எல்லாவற்றையும் உன்னை வழி நடத்துவார். ஆமென்.